இங்கே இப்போ அண்ணனா பார்த்து கல்யாண கச்சேரி காது குத்து ஃபங்க்ஷனு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏற்றி அண்ணன் செட் பண்ணி விடுறேன்டா. அதுக்குள்ளே நேராக டிவியில் வரணும்னா புரிஞ்சு அண்ணனை செட் பண்ணி தரேன். ஓகேவா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அல்ல வரேன். ஏய் வந்தா பார்க்கலாம் பார்க்கலாம்ண்ணா. அதான் பண்ணா ஜாஜி. ஏய் குரங்கு என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன அது குரங்குங்கிற? ஏய் சாரிடா மாப்ள மாப்ள அண்ணன் எப்படி பண்ணிட்டாரு? அவர் கூட இருந்தா நம்மளை ஜெயிக்க விட மாட்டாருண்ணா, நம்மளை வளர விட கூடாதுன்னு அவர் பாக்குறாருண்ணா. ஏய் இதுக்கு மேல நீ வளர மாட்டடா. நம்ம போடுறோம்னா இப்ப நான் ஒண்ணு போடலான்னு வந்து கெடுத்துட்டேனா? செட் போடுறா. வேணா விட்டுருண்ணா. நம்ம போடுறோம்னா காமெடி கவுண்டர் போடுறோம்னா. ஏய் கான்ஃபிடன்ட்ல இரு. நம்ம அண்ணனை போய் பாப்போம். நீயும் அதே கான்ஃபிடன்ட்ல இருக்க. பையனை போய் வரலனா பாப்போம். நோ இங்க தான் நகராரு. என்னடா பேசி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் நீ ஹலோ சார் நோ கரெக்ட்டா ஓட்டுடா. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா உனக்கு சுத்தமா ராதாரவி வாய்ஸ் வரல. பாருங்க அப்படியே 15 வாய்ஸ் பல்ச்சுன்னு பேசுவா போல. நீ சொன்னதை யோசித்து பார்த்தோம். நீ ரெடி பண்ணா பாஸ்போர்ட் ரெடி பண்ணா போறோம். ஆமா எனக்கு ஒரு டவுட்ரா. ஏதோ ராஜன் இருந்தா பாலாஜி இருந்தா பண்ணா, நீங்களாம் அங்க போய் என்னடா பண்ணுவீங்க? நோ நெத்துனா சவுத் இந்தியாலே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்றதுல 4 பேர் தான். அதுல இந்த ஜார்ஜ் ஒருத்தன் தெரியுமா உனக்கு? 4வது ஆள் இவன் தான். சரி பண்றா பார்க்கலாம். அண்ணா நீ துடூர்னு சிட்டு போயிட்ட. அதனால துடுன்னு சிட்டு போயிட்டு சென்னை சாங்னா உன்னை வச்சே கான்செப்ட் பண்ணிட்டுமா நாங்க 3 பேரும். ஏதோ பண்ணி தோல. அதாவது இப்பொழுது அன்னாரின் மறைவை முன்னிட்டு ஒரு அருமையான சாவு சவுண்ட் எஃபெக்ட் நிகழ்ச்சி. இப்ப ஆம்புலன்ஸ்ல அண்ணனோட பாடி வருது. ஏய் ஏய் என்னடா ஆம்புலன்ஸ் ரொம்ப நேரமா நோ சுத்துது? அட்ரஸ் தெரியாம சுத்தி நிக்கறானா? என்ன வா வா இதா நிப்பாட்டு. டிராபிக் கிளியர் பண்ணா. டிராபிக் கிளியர் பண்ணா. அன்னாரின் பூத உடலை இங்க வைக்கிறார்கள். ஏய் நீங்க எதுக்குடா கத்துற? பாடி வந்துருச்சுல போய்டா. நீ அலாதனா பாக்க அசிங்கமா இருக்கு. அலாதனா பாடி விட்டுக்கிட்டா உன் பாடிக்கு ஒரு மருந்து அடிக்க கூடாது. அன்னாரின் பூத உடலுக்கு வான மேகங்களில் இருந்து பூச்செண்டு ஹெலிகாப்டரில் தூவப்படுகிறது. ஏய் வாழைப்பூ போடுறான். ஏய் அவன் வாழாதவன்டா, அவனுக்கு வாழைப்பூ தான்டா போடணும். என் அண்ணனுக்கு முருகப்பூ போடனா. அந்த செருப்பால எடுத்து 4 போடுறான். எப்படின்னா எப்படி? நல்லாதான்டா பண்றீங்க. ஒரு வித்தியாசமா இருக்கு நிகழ்ச்சி. நான் என்ன பண்றேன், எல்லாருக்கும் போய் பாஸ்போர்ட் ரெடி பண்றேன். இத பாத்துட்டு நான் பாஸ்போர்ட் எடுக்கிறேன். இந்த கருமத்தை மட்டும் சேர்க்காத. ஏய் நல்ல பஞ்சா 4 பஞ்சா நறுக்குன்னு போண்டா. அப்பதான் போக முடியும். அப்பதான் ஃபாரின் புரியுதா? ஏது பஞ்சுனா என்ன? பந்தி பஞ்சா இல்ல இளம் பஞ்சா? ஏய் காட்டு குரங்கு. குரங்கு எப்படி நான் காட்டும்? இப்ப காட்டும் பாரு. ஏது வேணா என்னடா வேண்டா. ஏய் உட்கார்றா. பரவாயில்லண்ணா. ஏய் உன் மூட்டு வலி தெரியும் உட்காரு. வயசான காலத்தில் போயிட்டு ஏய் உணவை தெரியாம உட்கார்றா. என்னடா அதை வத்து போறீங்களாடா? இல்லண்ணா. அண்ணா நீ கொஞ்சம் டென்ஷனாக இருந்தா அதான் கொஞ்சம் அப்படியே கலாச்சிட்டேன். எல்லாம் மனசு வச்சுக்காதடா. சரிண்ணா வச்சுமல்ல வச்சுக்க மாட்டேன். நான் டயட்டு கழுவி ஊத்தாலும் மனசு வச்சுக்க மாட்டேன். ஆனால் ஜாலியாக பரவாயில்ல, நீ தானே கலாய்க்கிற. ஆயிருந்தா இருந்தாலும் நான் அப்படி கலாச்சிக்கூடாதா? ஓகே தண்ணி எடு. ஏய் அண்ணா என்னடா அசிங்கமா இல்ல? என்ன அது? ஒண்ணு இல்ல. என்னடா மறியற? ஏய் ஒண்ணு இல்ல. ஏய் இதா பாரு. ஏய் ஒண்ணு இல்ல. புடுங்கடா. ஏய் இருடா ஒண்ணு இல்லங்கறல. ஏய் சுத்து போடா. சுத்து போடா. வெயிட் பண்றா. நோ பரசனே பர பாத்தியாலியா நான் சுத்து போடா. நான் என்னண்ணா? என்னடா ஏய் உசாரை கண்டா. அண்ணனே கலாய்க்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கா? நான் படிச்ச காலேஜ் நீயா பாலாஜி. ஏய் போடு. நான் கலாய்க்கிறேன். ஏய் அப்பானா பிதாஜி, அம்மானா மாதாஜி, நீயாடா பாலாஜி சொல்றா. நோ கலாய்னா. நான் படிச்ச காலேஜ் நீலாமா பாலாஜி. போட்டானா. அவன் போட்டானே. ஏய் உன்னை பார்த்தா எதுடா? சொந்தமா கலாய்டா. ஏய் நான் போறா. கலாய்டா. சரி எடுங்கடா. ஏய் ஏண்டா நீங்களே என்ன கலாப்பிங்க சொல்லிட்டு தான்டா ஸ்கிரிப்ட் எடுத்து வந்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஜோக்காடா. நீ என்ன சொன்ன?
நான் படித்தேன் காலேஜ், நீடா பாலாஜி. பாலாஜி அப்பானா பிதாஜி, அம்மானா மாதாஜி, நீயா பாலாஜி. அவனாச்சும் ஒன்று சொன்னான், ஆனால் நீ அவன் சொன்னது சொன்னப்ப சூப்பர், நல்லா டெவலப்டா. அண்ணா உங்களும் எழுதியிருந்தேன் பாரு, அதை விட செம்மையா இருக்கும் பாரு. டேய் என்னடா அது? என்னடா ஒண்ணுமே இல்ல. நோ என்னண்ணா ஒண்ணுமே இல்லையண்ணா. ஏய் வடிவேல் பாலாஜி நீடா ஸ்கிரிப்டோட போய்க்கிறான், ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஸ்பாட்லேயே போகண்டா. மன்னிச்சிருந்தா. மன்னிப்பு ஏன் கேட்காத, இவ்வளோ நேரம் காமெடி பண்ணாத, அவங்க கிட்ட கேட்குற மன்னிப்பு. நம்மளாம் சிரிச்சா போச்சு டீம்டா, எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கணும், நம்மளை பார்த்து மக்கள் தான் தெரியணும். எப்பா நானும் சிரிச்சா போச்சு டீம் தானப்பா. ஏண்டா அவன் சொன்னா கை தட்டுறதை நம்புவாங்கலாம். வேணா 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 வேணா. பாலாஜி இந்த என்னண்ணா இது? இன்னைக்கு என்ன நாள் தெரியல, என்ன நாள் நீ சொல்லு. இன்னைக்கு உன் பிறந்த நாள், மே 19. ஏதாவது நான் இல்லைன்னா கூட என்னை அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் இந்த சிரிச்சா போச்சு டீமுக்கும், விஜய் டிவிக்கும், தாம் சாருக்கும், எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சேன் மலை. எல்லாருமே இருப்போம் மலை. அதான் பிறப்பு இறப்பு ரெண்டுத்துக்கும் நல்ல சின்ன கேப்பு, அவ்வளோதான் வாக்கு. ஜாலியாக இருக்கு, எல்லாரும் ஜாலியாக இருங்க. பிரதருடைய பிறந்தநாளை நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொண்டாடுறோம். ஆஸ் அ ஆர்டிஸ்டாக, ஆஸ் அ பிரதராக, ஆஸ் அ ஃபேனாக நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு கேக் கட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வடிவேல் பாலாஜியோடைய சன் ஸ்ரீகாந்த் அவர்களையும் மற்ற ஆர்டிஸ்டையும் வந்து மேடை கூப்பிடுறோம். துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உங்குரல் திரும்பி வா, நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர், எழுந்து வா எழுந்து வா, நீ இல்லா பூமியில் எங்கு நான் செல்லுவே, திரும்பி வா எழுந்து வா. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, டேடி சொல்லி அழாதீங்க, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அதான் சொல்லிட்டு போனார். எல்லாம் வந்து சிரிச்சுட்டே வந்து இந்த மொமெண்ட்டை வந்து முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தலைகணமும் சுயநலமும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த கலைஞர் வடிவேல் பாலாஜி. எப்போவுமே எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னுவாங்க, எல்லாருடைய சிரிப்புலையும் நம்ம வடிவேல் பாலாஜியை காணலாம். ஒரு சேனலில் ஒரு ப்ரைம் ஷோவில் மறைந்து இவ்வளோ நாட்கள் ஆனதுக்கு பிறகும் அவரை ஹானர் பண்ணணும், அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிற விஜய் டிவிக்கு இந்த நேரத்தில் எனக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். தம்பி சொன்ன மாதிரி அவருடைய பிளஸ்ஸிங்ஸால் அவன் வந்து இன்னும் ஒரு இந்த திரைத்துறையில் ஒரு பெரிய சாதனைகளை படைக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த இதில் ஏதோ ஒரு எபிசோடு நம்ம வந்துருக்கலாம் ஒரு கெஸ்ட்டாக, பட் குறிப்பாக இன்றைக்கி வந்தது நினச்சி நான் சந்தோஷப்படுறேன்.